ஒரு குடும்பமா? அந்த அளவுக்கு ஆச்சரியப்பட்டு போனேன் நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லார் வீட்லேயும் நாய்கள் வளர்ப்போம். எல்லாருமே நாய்கள் வந்து நல்ல குழந்தை மாதிரி நல்லா அப்படி வளர்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். எக்கச்சக்கம் பேர் வளர்க்குறாங்க. நானும் அப்படி தான் வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் போல தான் நாய்களை வந்து வளர்க்குறேன். ஆனால் அப்படி நாய்களை வளர்க்குறவங்களுக்கு திடீர்னு நாய்கள் ஏதாவது ஒரு வழியில் இறந்துட்டு அப்படின்னாக்க அவங்க என்ன செய்வாங்க? ஒரு புதைச்சிருவாங்க. இல்லை வந்து கார்பரேஷன் வண்டி வந்துச்சுனாக்கா அவங்கள்ட்ட சொல்லி புதைக்க சொல்லி கொடுத்துருவாங்க. சில பேர் நல்ல முறையாக புதைச்சி பாலெல்லாம் ஊற்றி நல்லபடியாக நாங்களும் அந்த மாதிரி தான் செய்வோம். இந்த மாதிரி ஆனால் ஒரு ஃபேமிலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்படியும் ஒரு குடும்பமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதோட நான் வீடியோ அதோட ஃபோட்டோவை மட்டும் தமிழில் வச்சுருப்பேன். நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாய் வளர்த்துருக்காங்க. அப்படி குழந்தை மாதிரி கூட அவ்வளோ ஒரு ஃபேமிலியில் உள்ளவங்க மாதிரி வளர்த்துருக்காங்க. கிறிஸ்டின் நினைக்கிறேன் அவங்க. நாய் வளர்த்துட்டு ஏதோ ஒரு உடல்நல குறைவாக அந்த நாய் வந்து இறந்துட்டு அதோட பேர் வந்து ப்ரௌனின்னு நினைக்கிறேன். அந்த நாய் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அவ்வளோ அழகாக ரொம்ப கூடையே வச்சு ரொம்ப அழகாக அப்படி குழந்த மாதிரி அப்படி வளர்த்துருக்காங்க. அந்த நாய் உடல்நலக்குறைவாக அப்படி இறந்தோடனே என்ன பண்ணியிருக்காங்க, மனுஷங்களை மாதிரியே ஐஸ் பெட்டிக்குள்ளே அந்த டாகை வச்சு அதுக்கு மாலையெல்லாம் நிறைய போட்டு அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் கூடியிருக்காங்க, அழுகுறாங்க. அந்த ஐஸ் பெட்டியில் வச்சு அழுகுறாங்கங்க. அதை பார்த்தா நமக்கே அழுக வந்துடும் போல் அந்த அளவுக்கு இருந்துச்சு. அது மேலையெல்லாம் மாலை போட்டு வச்சுருந்ததை பார்த்தா உண்மையாகவே வந்து மனுஷங்க தான் இறந்துருப்பாங்க போல் அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து அந்த நாயை வந்து பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஜபம் பண்ணி அதை வந்து முறையான விதத்தில் வந்து ஜபம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை வந்து இருந்துச்சு. எல்லாருமே நாய் வளர்ப்போம், நாய் வளர்க்குறாங்க, நாய் வளர்த்துட்டு ஏதோ இறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு குழி தோண்டி போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிறைய பேர் கஷ்டப்பட்டுப்பாங்க. நிறைய பேர்லாம் அழுதுருக்காங்க பயங்கரமாக. நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க வந்து மனுஷங்களை மாதிரியே ட்ரீட் பண்ணி அதுக்கு மாலையெல்லாம் போட்டு அது இறுதி சடங்கு பண்ண விதம் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இது எத்தனை பேர் இப்படி செய்வாங்கன்னு தெரியல. உண்மையாகவே அந்த நாயோட ஆத்மா வந்து அவங்களோட ஃபேமிலியை சுற்றி தான் வரும். அந்த ஃபேமிலிக்கு ரொம்பவே காவலாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த நாய் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அவங்க ஃபேமிலியில் வந்து அது இருந்ததுக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து அது அவங்க அவ்வளோ ஒரு பாசமாக வளர்த்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதை கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். உங்கள்கிட்டையும் பெட்ஸ் இருக்குது அப்படின்னாக்க தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்கள மாதிரி உண்மையான பாசம் யாராலுமே வைக்க முடியாது. எத்தனை தடவை அடித்தாலும் எத்தனை தடவை துரத்தினாலும் என்ன செஞ்சாலும் திரும்ப வாலாட்டிட்டு நம்மகிட்டே தான் ஓடி வரும். அந்த அளவுக்கு வந்து மனுஷங்களை விட ஈக்குவலாக நம்ம நாய்களை நினைக்க முடியாது. அதை விட ஒரு படி நன்றியுள்ள ஜீவன், பல மடங்கு நன்றியுள்ள ஜீவன்னா அது நாய்கள் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ரொம்ப அளவு கடந்த அன்பு காட்டுவாங்க. நம்ம மனசுக்கு எந்த வித கஷ்டமும் இல்லாமல் மனசு பாரம் இல்லாமல் நாய்கள் வளர்த்தோம் அப்படின்னாக்க நம்ம மனசு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். மன அழுத்தத்துலேருந்து ஈஸியாக வெளியில் வர்றதுக்கு நாய்கள்னு கிடையாது, பெட்ஸு ஏதாவது ஒன்று வளர்க்கலாம். நீங்கள் டெய்லி இந்த மாதிரி தான் வந்து இது மைனா வந்து இப்படி கத்திக்கிட்டே இருக்கும், என்னை பேசவே விடாது. டெய்லி இங்கே சாப்பாடு வைப்போம்ல, சுற்றி மைனா காக்கா குருவின்னு சொல்லிட்டு வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து வீடியோவில் நிறைய டைம் வந்து எங்களுக்கு நாய்கள் சவுண்டு, இந்த மைனா சவுண்டு, குருவிகள் சவுண்டு இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பெட்ஸ் வளங்க, ரொம்ப பாசமாக வளங்க. அவங்களும் உங்கள் மேலே 100% மேலே பாசமாக இருப்பாங்க. இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நன்றி, வணக்கம், பாய்.